ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்கு நாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் எப்படி பெரிய ஊற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த தயிர் எப்படி போஸ்ட் பண்ண, அம்மா செய்கிற தயிர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலை காய்ச்சி ஊற்றிட்டேனுங்க. அது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடாக ஊற்றணும். அது இத்தினோண்டு ஊற்றணுங்க. வெயில் அடித்தா வெதுன்னு ஊற்றணுங்க. ஒரு வரமிளகாய் ஒன்று போடணுங்க. போட்டால் நல்லா பிறஞ்சிடுங்க. நீ அம்மா வந்து பெரிய ஊற்றுறாங்க, எப்படி பெரிய ஊற்றுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து தயிர் ஊற்றுனாங்க. நல்லா மிக்ஸ் வரமிளகாய் காம்போட போடணும். போட்டால் நல்லா பிறஞ்சிடும். சரி, ஸோ வரமிளகாய் போட்டு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு சூடு இருக்கணுமா இதில்? கூலிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடாக ஊற்றணும். ஓகே, சரியா? அப்புறம் வெயில் அடித்தா வெதுன்னு ஊற்றணும். வெயில் அடித்தா இத்தினோண்டு தயிர் ஊற்றணும். கூலிங்காக இருந்தால் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். சரியா? தயிர் வந்து லைட்டான லூப் வாங்க மாதிரி வைக்கணும். ஆமாம், அதான் பெரிய. சரியாம்மா, அவ்வளோதானா? சரி, நம்ம தயிர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால் பெரிய ஊற்றியாச்சு, தயிர் ரெடி ஆனோன்னு பார்ப்போம். அங்கே பாப்பாங்க விளையாடுறாங்க. இப்போ நீ சொல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா நூடுல்ஸ். ஓகே, வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஊற்றிக்கலாம். சரி, செகண்ட் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். சரி, செகண்ட் சிக்கன். ஸோ இனியா வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா விளையாண்டுட்ருக்கா. அவள் வந்தாலே அவள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் விளையாண்டுட்ருக்காங்க. கேரட் மசாலாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாருங்க. Few hours later. அவ்வளோதான், நம்மளோட கர்ட் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே செஞ்ச கர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்